அன்பு அண்ணன் பாஸ்டர் தினேஷ் இயேசு உயிரோடு இருக்கிறார் ஊழியத்தின் ஸ்தாபகரும் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிற தினேஷ் அவர்களையும் பாஸ்டரையும் நம்ம சுவிசேஷ தரிசன ஊழியத்தின் சார்பிலையும் நம்ம வந்திருக்கிற எல்லாருடைய குடும்பத்தின் சார்பிலையும் அவரை கரங்களை தட்டி நம்ம வரவேற்க போகிறோம். நல்ல உற்சாகமாய் ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் கேட்க இருக்கிற இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் அக்கினியாய் பற்றி எரிகிற உமது அபிஷேகமாக கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, நாங்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி எங்கள் வாழ்க்கையில் உமது வார்த்தை கிரியை செய்யட்டும். உமது வசனத்துக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு. உமது வசனம் என்னை நோக்கி வரும்பொழுதே அதில் இருக்கிற அந்த வல்லமை என் வியாதிகளை குணமாக்க வல்லமை உடையது. இந்த வசனத்தில் இருக்கிற அதிகாரம் என் வாழ்க்கையில் கிரியை செய்கிற சகல அந்தகாரத்தின் வல்லமைகளை நிர்மூலமாக்குகிற வல்லமை உடையது. உமது வார்த்தைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை உடைத்தெறிய வல்லமை உடையது. பரலோகத்தோடு என்னை இணைக்கிற ஒரு தேவ பிரசன்னம் உமது வார்த்தையில் உண்டு. உமது வார்த்தையில் உண்டு. உமது வார்த்தையை பிரசங்கிக்கிற அடியனை மறைத்து கொள்ளும். அதை கேட்கிற ஜனங்கள் விறகுகளைப் போல அனல் பற்றி இன்றைக்கு உமது வசனத்தால் எரிவார்களாக. இதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லுவோம். ஆமென். நல்லா இருக்கீங்களா? எத்தனை பேர் நல்லா இருக்கீங்க? கைகளை உயர்த்தி. ஆமென். சரி, எத்தனை பேர் நல்லா இல்லை? கையை உயர்த்தங்க. பரவாயில்லையா? உயர்ந்து பாருங்க. சரி, உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும், கவலைப்படாதீங்க. ஆமென். இந்த வாய்ப்பினை கொடுத்த அருமையான சுவிசேஷகர் அண்ணன் ராஜா அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை செலுத்துகிறேன். என்னுடைய மகன் பாஸ்டர் சுந்தர் சிங் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றிகளை நான் செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியம் உண்மையாகவே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. மற்ற எல்லாருக்கும் இங்கே மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, தாமதிக்காத கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ரொம்ப டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம், வரும்போது தாமதமாயிடுச்சு. சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். உங்களை ஒரு 10 மணிக்கு விட்டால் போதுமா? சரி, எவ்வளோ சீக்கிரம் விட முடியுமா விட்டுடலாம். ஓகே, எடுத்து வாசிங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு சிறுவனிடத்தில் பேசும்படி விரும்புகிற ஒரு காரியத்தை இங்கு பார்க்க முடிகிறது. நல்லா கேளுங்க பிரதர் சிஸ்டர். நமது ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். நமது ஆண்டவருக்கு வாய் உண்டு. அதனால் அவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசும்படி விரும்புகிறார். இந்த இடத்துல ஒரு சிறுவன், ஒரு சாமுவேல் பிள்ளையாண்டான் என்று தான் வேதம் அவனை அடையாளப்படுத்துகிறது. ஆண்டவர் அவனிடத்தில் இறங்கி வந்து அவன் பெயரை கூப்பிட்டு சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். நல்லா கேளுங்க. ஆண்டவர் அவனை அழைக்க இந்த சாமுவேல் எழுந்து என்ன பண்ணுகிறான்? ஏலியின் இடத்துல போகிறான். ஏலியை தட்டி எழுப்பி கேட்கிறான், மாஸ்டர் நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, நான் உன்னை கூப்பிடலப்பா, போய் படுத்துக்கோ. திரும்ப 2வது முறை சாமுவேலே சாமுவேலே. திரும்ப சாமுவேல் எழுந்து ஏலியின் இடத்துல, பிரதான ஆசாரிய இடத்துல சென்று, ஐயா நீங்க தான் கூப்பிட்டீங்களா? அவர் சொல்றாரு, நான் உன்னை கூப்பிடலப்பா, போய் படுத்துக்கோ. 3வது முறை ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலே. திரும்ப 3வது முறை சாமுவேல் எழும்பி, ஐயா நீங்க தான் என்ன நிச்சயமா கூப்பிட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும்.
அது உங்களுடைய குரல் தான், நீங்க தான் என்னை கூப்பிட்டது, மறுக்கவே முடியாது. அப்போ ஏலி யோசிக்கிறார், என்னடா நம்ம இவனை கூப்பிடல, அப்போ இவனை யார் கூப்பிடுவது? ஓஹோ, கர்த்தர் இவனை கூப்பிடுகிறார், ஆண்டவர் இவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். இவனோடு கூட பேசும்படி ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வந்து இவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். 3 முறை கூப்பிட்டோம். சாமுவேல் போய் ஏலியின் இடத்துல நிற்கிறார். இப்போ ஏலி சொல்றார், போய் படுத்துக்கோ. 4வது முறை ஆண்டவர் உன்னை கூப்பிட்டா நீ என்ன சொல்லணும்? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீர் பேச என் இருதயத்தை நான் திறக்கிறேன் சுவாமி. நீர் என்னிடத்தில் பேசும்படி என்னுடைய செவிகளை நான் திறக்கிறேன். நீர் பேச நான் கேட்க நான் ஆவலா இருக்கிறேன். நீர் என்ன பேசினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள நான் ஆவலா இருக்கிறேன். என்னோடு பேசும் அடியேன் கேட்கிறேன் சொல்லும் என்று சொல்ல ஆண்டவர் சாமுவேலை அழைக்கும் போது ஏலியினுடைய குரலில் அவனை அழைத்தார். ஏன் தெரியுமா? அவன் பிள்ளையாண்டான். அவனை ஏய் சாமுவேல் அப்படின்னு கூப்பிட்டா அவன் பயந்துருவான் இல்ல? என்னடா இது, யாரோ நம்மளை வித்தியாசமான குரல்ல கூப்பிடுறாங்களே, அவனை பயப்படவும் வைக்கக்கூடாது. அதனால அவன் சிறு வயதிலிருந்தே பழகி கேட்ட தன்னுடைய பிரதான ஆசாரியன், தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஏலி தான் அவனுக்கு இப்ப தகப்பன். ஆகவே தன் தகப்பனுடைய குரல்ல ஆண்டவர் சாமுவேலை அழைக்கிறார். ஏன் தெரியுமா? அவன் பயந்துடக்கூடாது. அதனால ஏலியினுடைய குரல்ல ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுகிறார். எவ்வளவு நல்ல தேவன்! பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சீனா தேசத்தில் ஒரு வாலிபன், 16 வயது நிரம்பிய ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபனுடைய பெயர் யூன். அவனுக்கு ஒரு தாய் தகப்பன் இருந்தார்கள். அந்த தேசத்தில் காலத்தில் இப்பயும் கம்யூனிஸ்ட் ஆட்சி, சபைகள் நடத்தக்கூடாது, யாரும் இயேசுன்னு சொல்லக்கூடாது, யார் வீட்லையும் பைபிள் இருக்கக்கூடாது. அப்படி யாராவது எழும்பி நின்று இயேசுன்னு பேசிட்டாங்கன்னா, பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா, ஆலயத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள உடனே பிடிச்சி சிறையில் போட்டுருவாங்க. ஆகவே அந்த தேசத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பின்வாங்கி போய் தெய்வமற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். அப்போ இந்த சிறுவனுடைய தகப்பனார் ஒரு நாள் அவருடைய வயிற்றில் ஒரு கொடிய கேன்சர் வியாதி வந்து டாக்டர்ஸ்கள் சொல்லிட்டாங்க, இவர் கடைசி ஸ்டேஜில் இருக்கிறார், இவரை காப்பாற்ற முடியாது, இவரை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ மருந்து மாத்திரை டாக்டர்ஸ் எல்லாரும் கைவிட்ட நிலையில் அந்த கணவருடைய மனைவி, அவங்களுக்கு இப்போதான் ஒரு விசுவாசம் வருது. அடடே, நம்ம சின்ன வயசில் நம்ம ஏசப்பா பிள்ளையா இருந்தோம், எவ்வளோ சத்தியங்களை கேட்டிருக்கிறோம், ஆண்டவர் எவ்வளோ பேரை விடுதலையாக்கின சத்தியத்தை நம்ம பைபிளில் வாசித்து இருக்கிறோம், இப்போ ஆபத்து காலம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது, நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடலான்னு சொல்லி அன்று இரவு மருத்துவமனையிலிருந்து வந்த அந்த இரவு வலி தாங்காத அவருடைய கணவர் ஒரு பக்கம் துடித்து கொண்டு இருக்கிறார். இந்த மனைவி முழங்கால் படியிட்டு இயேசுவேன்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. இயேசுவே, எவ்வளோ பேரை குணமாகி இருக்கீங்க. அந்த அம்மாவுக்கு தெரிந்த வசனங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து சொல்லி சொல்லி ஜெபிக்கிறத இவருடைய 16 வயது மகன் யூன் அவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். என்னடா, இவ்வளவு ஆண்டுகள் அம்மா இயேசுனா யாருன்னு நம்ம கிட்ட சொல்லி கொடுத்ததில்லை, இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்கிறார் நமக்கு அம்மா பேசினதே கிடையாது. இப்போ என்னடா பிரச்சனையின் மத்தியில், வியாதியின் மத்தியில் முழங்கால் படியிட்டு அவங்க இயேசுவே ஆபத்து காலத்தில் நினைக்கு கூப்பிட்டா நான் உனக்கு மறு உத்தரவு அருள்வேன்னு சொல்லி கூப்பிடுறாங்களே, யார் இந்த இயேசு? தன் அம்மா கிட்ட கேட்டா, அம்மா யார் இந்த இயேசு, யார் இவர்? அந்த அம்மா சொன்னாங்க, நான் உன் வயதில் இருக்கும் போது சண்டே கிளாஸ்லாம் அப்போ அட்டன் பண்ணக்கூடிய ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்த போது அந்த இடத்துல தான் இயேசுவை பற்றி நான் அறிந்து கொண்டேன். நம்ம கிராமத்தில் கூட என் கூட படித்த சண்டே கிளாஸ் படித்த நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே இயேசுவை மறுதலித்து அரசாங்கத்தினுடைய கடினமான உத்தரவினால் மறுதலித்து பின்வாங்கி போயிருக்கிறார்கள். இவர் ஜீவனுள்ள தேவன், இவர் மெய்யான தேவன், கூப்பிடுகிற யாவருக்கும் உதவி செய்கிற தேவன், வியாதிகளை குணமாக்குகிற தேவன், மரித்த பிரேதங்களை எழுப்பின தேவன், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரிடத்தில் கிட்டி வருகிற ஒருவரை கூட அவர் கைவிடுகிறதில்லை. அவர்தான் இயேசு. இயேசு. இந்த அம்மா சொல்ல சொல்ல அந்த 16 வயது வாலிபனுக்குள்ள ஒரு ஆர்வம், ஒரு உற்சாகம். ஓஹோ, இவர் தெய்வமா, இவரை கூப்பிட்டா இவர் பேசுவாரா, இவர் கூப்பிட்டா இவர் அற்புதம் செய்வாரா என்று சொல்லி அன்று இரவு அந்த 16 வயது நிரம்பி அந்த யூன், அந்த வாலிபன்
முழங்கால் படியிட்டு, உண்மையாகவே எங்க அம்மா சொல்லுகிற ஒருவர் ஆண்டவர் இயேசு என்கிற ஒருவர் இந்த பூமியில இருப்பாரானால் இன்று இரவு அந்த தெய்வம் என்னோடு கூட பேசட்டும், என் தகப்பனாரை அந்த தெய்வம் சுகமாக்கட்டும் என்று சொல்லி அவன் ஆர்வத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவன் ஜெபிக்கிறத பார்த்து அவருடைய தாய் மிகுந்த உற்சாகம் அடைந்து, அவருடைய தாயின் தகப்பனும் போய் அவன் ஜெபிக்கிறத அந்த ஜெபத்தில் போய் முழங்கால் படியிட்டு அவன் கூப்பிடுறான். அவனுக்கு ஜெபம் தெரியாது, ஆனா இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறான். அவருடைய தாய்க்கு அதை பார்க்கும் போது ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. ஜெபம்லாம் முடிஞ்சது, அவங்கெல்லாம் போய் படுத்து தூங்கிட்டாங்க. அன்று இரவு ஆண்டவருடைய குரல் கேட்டது. ஆண்டவர் அந்த மகன் யூனை பெயர் சொல்லி அழைத்தார். அவன் எழுந்தான். எழுந்து சுத்தி சுத்தி பார்க்கிறான். யார் கூப்பிடுவது போல கூப்பிட்டார்? அவருடைய தாய் கூப்பிடுவது போல கூப்பிட்டார். அப்படி தாயின் குரல்ல ஆண்டவர் யூனை அழைத்தார். யூன் அப்படின்னு அழைத்தார். அவன் எழுந்து தன் அம்மா கிட்ட ஓடி போய், மம்மி கூப்பிட்டீங்களா? அவங்க அம்மா சொல்றாங்க, நான் கூப்பிடலப்பா. அப்ப யார் என்ன கூப்பிட்டது? சரியா உங்களுடைய குரல், ஆடிபிள் வாய்ஸ் நான் கேட்டேன், என் காதில் அந்த குரல் துணித்தது யூன். அப்பதான் அவங்க அம்மா சொன்னாங்க, அது இயேசுவாக இருக்க முடியும். ஆண்டவர் வேதாகமத்தில் சாமுவேல் என்கிற ஒரு சிறுவனையும் அப்படிதான் அழைத்தார். சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி அழைத்தார். நீ ஆண்டவரிடத்தில் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று கேள், ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். அவன் போய் படுத்து கொண்டான். அவன் ஆண்டவரை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளணும்னு ஒரு ஆர்வம் அவனுக்குள்ள வந்தது. அன்று இரவெல்லாம் அவனால் தூங்கவே முடியலை. இயேசு அவனுடைய தாயின் குரல் அவனை கூப்பிட்ட போது அவனால் தூங்கவே முடியலை. ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள ஒரு ஆர்வம், ஒரு இருதயத்தில் ஒரு ஏக்கம் அவனுக்குள் பிறந்தது. என்ன நடந்தது தெரியுமா? ஒரு சில வாரங்களுக்குள்ள அப்படியே தகப்பனாருக்கு இருந்த அந்த கேன்சர் கம்ப்ளீட்டாக குணமானது. கம்ப்ளீட்டாக குணமானது. நல்லா கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவான். அந்த ஒரு அற்புதம், அப்படி தகப்பனாருக்கு அந்த கேன்சர் குணமானது ஒரு அற்புதம். அதே கிராமத்தில் இயேசுவை மறுதலித்து பின்வாங்கி விசுவாசத்தை இழந்த அவ்வளவு பேரையும் உயிர்ப்பித்து அவ்வளவு பேரும் திரும்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர். கூப்பிடுகிற யாவரிடத்திலும் அவர் பேசக்கூடியவர். இந்த யூனோடு கூட பேசின இந்த காரியம் இருக்குது பாருங்க. அதுக்கு பிறகு அவன் ஆண்டவருக்குள்ள பயங்கரமா விசுவாசம் கொண்டு அவன் 100 நாள் உபவாசித்து, ஒரு நாள் வானத்திலிருந்து 2 தேவ தூதர்கள் இறங்கி வந்து அவனுக்கு ஒரு புதிய பைபிள் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அதற்கு பிறகு அந்த யூனை தேவன் சீனா தேசத்தில் வல்லமையான ஊழியக்காரனாய் பயன்படுத்தி அநேக முறை சிறையில் அடைத்து அவன் காலை உடைத்து, ஆண்டவர் எப்படி பேதுருவை அந்த சிறைச்சாலையிலிருந்து தானாக அந்த கதவுகளெல்லாம் திறந்து எப்படி பேதுருவை வெளியே கொண்டு வந்தாரோ அதே போல இந்த யூனை சிறையிலிருந்து தப்பிக்க செய்து ஆண்டவர் வெளி தேசம் கொண்டு போய் விட்டார். அதுதான் நமது ஆண்டவர். ஹல்லேலூயா. உன்னோடு கூட பேச விரும்புகிற ஒரு ஆண்டவர். ஒருவேளை இந்த இடத்துல சிலர் வந்திருக்கலாம், என் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் என்ன பேச விரும்புகிறார், ஆண்டவர் என்னை குறித்து என்ன பேச விரும்புகிறார்? சிஸ்டர், பிரதர், முதலாவது ஆண்டவர் நம்மிடத்தில் பேசும்படி அவர் வாஞ்சிக்கிறார். நீங்கள் அவரோடு கூட பேச வாஞ்சிப்பது போல அவரும் அதை காட்டிலும் அதிகமாய் நம்மோடு கூட பேசும்படி கர்த்தர் வாஞ்சிக்கிறார். முதல் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் என்று சொல்லி அழைத்தார். ஆதாமே, நீ எங்கு இருக்கிறாய்? ஆனா அவன் பாவம் செய்ததனால ஆண்டவருக்கு முன்பதாக அவனால் வர முடியலை. ஆனால் ஆண்டவருக்கோ ஆதாம் இடத்துல பேசும்படி மிகுந்த ஒரு வாஞ்சை இருந்தது. வேதத்தில் எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் எரேமியா 33:3 சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு காரியத்தை எரேமியாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எரேமியா, எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ நான் என்ன செய்வேன்? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்க நீ எப்படி கூப்பிட வேண்டும் என்று ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். அதே போல வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஒரு சபையானது தேவனுடைய குரலை கேட்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். சபையானது தேவனுக்கு அவருடைய குரலை கேட்கும்படி கதவை திறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் என்ன செய்வேன்? அவன் வீட்டுக்குள்ள வந்து அவனோடு கூட நான் உறவாடுவேன், அவனோடு கூட நான் போஜனம் செய்வேன். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
நல்லா கேளுங்க பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் நம்மோடு கூட பல விதத்தில் பேச முடியும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் கர்த்தருடைய குரலை நிச்சயமாக கேட்டே ஆகணும். ஆண்டவர் பல விதத்தில் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவர் பெரும்பாலானோரோடு பேசக்கூடிய ஒரு விதம் என்னன்னா, இந்த பைபிள் எடுத்து நீங்கள் வாசிக்கிறீங்க பாருங்க, இந்த வார்த்தையின் மூலமாய் பேசுவார், இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க பேசுங்க நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவர் என்னதமா சொல்லுவார், மகனே உன் பைபிளை தெர, நான் அதன் வழியாக உன்னோடு கூட பேசுகிறேன். கிரேக்க வார்த்தையில் வார்த்தை என்ன சொல்லக்கூடிய இதுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. லோகோஸ், ரேமா என்று சொல்லுவார்கள். லோகோஸ் என்றால் எழுதப்பட்ட வார்த்தை. இப்போ இந்த பைபிள் இருக்குது பாருங்க, இது எழுதப்பட்ட வார்த்தை, இது பேரு லோகோஸ் என்று சொல்லுவாங்க. ரேமா என்று சொன்னால் இந்த எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் பாருங்க, அதுதான் ரேமா. அப்போ நமது வாழ்க்கையில் லோகோஸும் கிரியேட் செய்யணும், ரேமாவும் கிரியேட் செய்யணும். லோகோஸ் என்பது அனுதினமும் இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து தியானித்து இதை மனப்பாடம் செய்து கொள்ளணும். ரேமா என்பது நீங்கள் ஒவ்வொரு முறை வேதத்தை திறக்கும் போது தேவன் உங்களோடு கூட தெளிவாக பேசுவார். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை 1 பேதுரு 2:9. ஆண்டவர் சொன்னார், அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடிய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த சந்ததி நீ ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்று சொன்னான். அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. நான் அந்த வசனத்தை எடுத்துட்டு போய் எங்கள் பாஸ்டர் கிட்ட கேட்குறேன், ஐயா ஆண்டவர் இந்த மாதிரி ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்ன சொல்கிறாரு, எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் உன்னை ஒரு நாள் பாஸ்டராக மாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், நோ நோ நோ, நான் பாஸ்டராலாம் ஆக விரும்பலை, நான் எவாஞ்சலிஸ்ட் ஆக விரும்புகிறேன். அப்போ தான் வெளி தேசம்லாம் ட்ராவல் பண்ண முடியும். பாஸ்டர்னா ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கணும், சபைக்குள்ளேயே இருக்கணும். ஐ வாண்ட் டு பி an evangelist. அவர் சொன்னார், இல்லடா கர்த்தர் உன்னை பாஸ்டராகவும் தான் சொல்லியிருக்கிறாரு. அதே போல தான் பாருங்க, இப்போ பாஸ்டர் தினேஷாகவே உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். அப்போ தேவன் அறியாத இருந்த நாட்களில், நான் அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, அந்த நேரத்தில் அந்த ஒரு வசனம் என் இருதயத்துக்குள் ஆழமாய் பாய்ந்து கிரியை செய்தது. அப்போ எனக்கு தெரியல அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி. இப்போ நான் உணர்றேன், ஆண்டவர் பேசுகிற தெய்வம், காலத்துக்கு முன்பதாகவே உன் எதிர்காலத்தை குறித்து பேசுகிற தெய்வம், உன் வாழ்க்கையை குறித்து அவருடைய சத்திய வசனத்தின் மூலமாக பேசுகிற தேவன். இந்த வசனம் ஜீவனுள்ள வசனம், ஆத்துமக்களை உயிர்ப்பிக்கிற ஒரு வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட பேசணுமா, இந்த பைபிளை எடுத்து முழங்காலில் நின்று பாருங்க. இரவு நேரங்களில் பைபிளை எடுத்து கண்ணீரோடு வாசித்து பாருங்க. அதிகாலை நேரங்களில் எழுந்த உடனே வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு அழகாக உங்களோட கூட பேசுவார். ஒரு டைரி போடுங்க, ஆண்டவர் உங்களிடத்தில் பேசக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் அழகாக எழுதுங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏற்ற காலம் வரும்போது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆண்டவர் முதல்ல ஒரு தேவ பிள்ளையோடு பேச விரும்புகிற ஒரு வழி என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை, இதன் மூலமாக பேசுவார். அதனால தான் பாருங்க, கர்த்தர் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் பிசாசு என்ன பண்ணுறான், பைபிள் எடுத்தாலே தூக்கத்தை கொண்டு வரான், பைபிள் எடுத்தாலே ஒரு சோர்வை கொண்டு வரான், பைபிள் எடுத்தாலே அப்போ தான் கொட்டாவி எங்கேருந்தோ வருதோ தெரியாது, அந்த கொட்டாவி அந்த ஆவி உடனே வந்து வாய் அப்படியே முதல வாய் மாதிரி திறக்குது சிலருக்கு. இதெல்லாம் என்னது? பிசாசின் கிரியை. ஆண்டவர் உங்க கூட பேச விடக்கூடாது. பிசாஸ் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி பிசாசுகள் என்ன செய்து உங்களை தடை பண்ணி போராட ஆரம்பிக்கும். ஆனால் இதெல்லாம் உடைத்து நீங்கள் உபவாசம் இருந்து பைபிள் வாசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. பைபிள் ஃபாஸ்டிங் பண்ணியிருக்கீங்களா எப்பயாவது? பைபிள் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்க. 6 மணி நேரம் பைபிள் ஃபாஸ்டிங் போடுங்க. அதாவது பைபிள் ஃபாஸ்டிங்னா ஒன்லி பைபிள் ரீடிங் தான். 6 மணி நேரம் ஒன்லி பைபிள் ரீடிங். 12 hours பைபிள் ஃபாஸ்டிங் போட்டு பாருங்க. காலையில் தொடங்கி இரவு முடிச்சு பாருங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் பைபிள் படிச்சு பாருங்க. பைபிள் ஃபாஸ்டிங் போட்டு பாருங்க. நான் சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு சீக்கிரத்தில் காரியங்கள் மாறுது பாருங்க. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதி எவ்வளவு சீக்கிரத்தில் மாறுது பாருங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, அப்படியே வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி உன்னை பிராணனுக்கு அழிவுக்கு தப்பு வைக்கிற தேவன். அப்படியே வார்த்தை என்கிற அக்கினியால் உன் இருதயத்தை நிரப்புகிற தேவன். கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாயும் கண்மலையை நொறுக்குகிற செம்மட்டியாயும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ தேவன் பேசுகிற முதல் வழி அப்படியே வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவார். இரண்டாவது, ஆண்டவர் எப்படி நம்மோடு கூட பேசுவார்னா,
நம்ம ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கி வராரு பாருங்க. இந்த பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளில் நிரம்பி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமது இருதயத்தில் தெளிவான காரியங்களை பேசுவார். சில நேரங்கள் நீங்க சில காரியங்களை குறித்து குழம்பி போய் இருப்பீங்க. இதை என்ன செய்யறது, இந்த காரியத்தை என்ன டெசிஷன் எடுக்கிறது, இந்த காரியத்தில் யார் நமக்கு கரெக்டாக ஆலோசனை கொடுக்க முடியும் தேடுவீங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. சிஸ்டர் பிரதர், ஆண்டவர் ஏன் ஆவியானவரை தரார் தெரியுமா? ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியங்களுக்குள் நம்மை நடத்துவார். உங்களுக்கு தேவையான ஆலோசனையை தருவார். உங்கள் மேல் கண்ணை வைத்து அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவன். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை உங்களில் இருந்து பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசக்கூடிய இரண்டாவது வரி, ஒரு தேவ பிள்ளை முழங்கால் படியிட்டு ஆவியானவருக்காக காத்திருக்கும் போது, ஒரு உன்னத பலன் அவர்கள் மேல இறங்கும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து தீர்க்க தரிசனமாய் உங்கள் மூலமாய் பேச ஆரம்பித்து விடுகிறார். உங்களுடைய இருதயத்தில் தெளிவான காரியங்களை ஆவியானவர் கொண்டு வருவார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தெளிந்த புத்தியை ஆவியானவர் கொடுத்து விடுவார். இதுதான் தேவன் நம்மோடு பேசக்கூடிய இரண்டாவது வழி. சில நேரங்கள் என்னுடைய ஊழியத்தை கூட நான் குழம்பி இருக்கும் போது முழங்கால் படியிட்டு அல்லது உட்கார்ந்து கொண்டு கண்ணை இறுக்கமாய் மூடி ஒரு அரை மணி நேரம் கண்ணை திறக்காத ஆவியில் நிரம்பி 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 ஜெபித்த பிறகு எடுக்கக்கூடிய அவ்வளவு டெசிஷனும் அவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கும் ஊழியத்தில். ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் ஒரு டெசிஷன் எடுத்தாலும் ஆவியில் நிரம்பி ஒரு காரியத்தில் தெளிவு கிடைச்ச பிறகு எடுத்து பாருங்க, அவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த காரியம் தோல்வியில் போய் முடியவே முடியாது. அப்போ தேவன் பேசுகிற இரண்டாவது வழி, ஒரு தேவ பிள்ளையை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். மூன்றாவது, ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட எப்படி பேசுவார்? தரிசனங்கள் மூலமாக பேசுவார். தரிசனங்கள் மூலமாக பேசுவார். தேவ பிள்ளைகளுக்கு தரிசனம் இருக்கணும். உங்க கண்கள் தரிசனங்கள் பார்க்கிற கண்களாக இருக்கணும். சவுலினுடைய கண்கள் இருந்து செதில் போன்ற ஒன்று விழுந்தது. அது விழுந்ததுக்கு பிறகு பைபிள் சொல்லுது, அவன் தரிசனங்கள் பார்க்க ஆரம்பித்தான். அவன் தரிசனம் பார்க்க ஆரம்பித்தான். ஆண்டவர் அனனியா என்கிற ஒரு சீஷனோடு சொல்லுகிறார், இதோ இப்பொழுது அவன் தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன் தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு தரிசனங்களை கொடுப்பார். நம்ம யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்த்தர் அந்த கிஃப்டை தரும்போது நீங்கள் கண்ணை மூடனா போதும். உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு திரை படத்தை போல ஆண்டவர் சில நேரங்கள் சில காரியங்களை கொண்டு வருவார். என்னாகமம் 12:6 ஆண்டவர் அதை சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய நான் தரிசனத்தினால் என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். எதன் மூலமா கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார் சிஸ்டர்? தரிசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் கண்கள் மேலே கைகளை வைத்து சொல்லணும், ஆண்டவரே என் கண்களை உமது ரத்தத்தால் கழுவுங்க, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்கள் நீங்கள் காட்டுகிற அந்த வெளிப்பாடுகளை காணும்படி, என்னுடைய கண்கள் தரிசனங்களை காணும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவது, ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனோடு கூட பேசுவார்? அதே என்னாகமம் 12:6 சொல்லுகிறது, சொப்பனத்தினால் நான் அவனோடு கூட பேசுவேன். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனோடு பேசக்கூடிய இன்னொரு வழி என்னன்னா சொப்பனங்கள். சொப்பனங்கள். ஆண்டவர் சில நேரங்கள் நம்மோடு கூட சொப்பனங்கள் வழியாக இடைப்படுவார். சில காரியங்களை சொப்பனங்கள் மூலமாய் காட்டுவார். உன்னுடைய வாழ்க்கையின் தரிசனங்களை சொப்பனங்கள் மூலமாய் காட்டுவார். உன்னுடைய ஊழியங்களை சொப்பனங்கள் மூலமாய் காட்டுவார். உன்னுடைய சில காரியங்கள் குழப்பமான சூழ்நிலைகளில் ஆண்டவர் சொப்பனங்கள் மூலமாய் காட்டுவார். வேதாகமத்தில் எவ்வளவோ பேர் சொப்பனங்கள் கண்டிருக்கிறார்கள். தெளிவாக ஆண்டவர் சொப்பனங்கள் மூலமாக பேசுகிற தேவன். யோசேப்பு, இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை எடுத்து இயேசுவை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ என்று ஆண்டவர் தெளிவாக பேசக்கூடிய ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. சில காலங்கள் கழிந்த பிறகு திரும்ப சொப்பனத்தில் ஆண்டவர் வெளிப்பட்டு, இப்போ பிள்ளையை கொன்ற எல்லாரும் செத்துட்டாங்க, பிள்ளையை எடுத்துக்கொண்டு இப்போ திரும்பி இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் என்று ஆண்டவர் தெளிவாய் சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறதை பார்க்க. அப்போ நம்ம படுக்கும் போது, ஆண்டவரே என் சொப்பன மண்டலங்களை நான் உங்கள் ரத்தத்தால் கழுவி கொள்ளுகிறேன், இதில் பிசாசு வரக்கூடாது, இதில் என்னுடைய மன கவலைகளினால எந்த காரியத்தை நான் பார்க்கக்கூடாது, நீர் என்னோடு பேசும்படி என்னுடைய சொப்பன மண்டலங்கள் பரிசுத்தப்பட்டிருப்பதாக என்று சொல்லி நீங்கள் உங்க தலை மேல சிந்தையின் மேல கைகளை வைத்து அந்த சிந்தையில நாள் முழுவதும் பட்ட அந்த பாவ கரைகள் எல்லாம் கழுவி இயேசுவின் ரத்தத்தால தூய்மையாக்கி கொண்டு போய் படுத்து பாருங்க. அன்று இரவு உங்களுடைய தரிசனத்துல தலைக்குள்ள தேவ சொப்பனம் பிறக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது?
ஐந்தாவதாக ஒரு மனிதனோடு தேவன் எப்படி பேசுவார்? ஊழியக்காரர் மூலமாக பேசுவார். அதுவும் தேவன் பேசுகிற ஒரு விதமான வழி. ஏசாயா 30:21 சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போது இடதுபுறமாய் சாயும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நீங்க எதற்கு ஆலயத்துக்கு போறீங்க? நீங்க ஆலயத்துக்கு போகும்போது எதற்கு நீங்க ஆலயத்துக்கு போறீங்க? கர்த்தர் என்னோடு கூட பேச போகிறார். என் ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் என்னோடு பேச போகிறார். சில நேரங்கள் உங்கள் ஊழியக்காரர் தேவன் பேசக்கூடிய தகுதி அற்றவராக நின்றாலும் நீங்க ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அந்த நொடியில ஆவியானவர் அவர் மேல இறங்கி உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நீங்க ஜெபம் பண்ணிட்டு போகும்போது, ஆண்டவரே நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறேன், நான் அநேக பாடுகள் மத்தியில் இருக்கிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியல, என் ஊழியக்காரர் வாய் மூலமா என்னோட கூட நீர் பேசுவீர் என்று சொல்லி நான் நம்பி போகிறேன் என்று சொல்லி நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணிட்டு போய் பாருங்க, உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்த ஆவியானவர் உங்களுடைய ஊழியக்காரர் மேல இறங்குவார். ஹல்லேலூயா! அன்றைக்கு உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள் அவர் ஏதோ பிரசங்கம் பண்ணி பிரசங்கத்தை எழுதி கொண்டு வந்திருப்பார் பேப்பர்ல, டைரியில. ஆனா ஆண்டவர் அப்படியே அந்த பிரசங்கத்தை திருப்பி உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் உன்னோடு பேசுவார். உன் ஊழியத்துக்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் உன்னோடு பேசுவார். உன்னுடைய திருமணத்துக்கு ஏற்ற காரியங்களை உன்னோடு பேசுவார். உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்களை உன்னோடு கூட பேசுவார். ஒரு மனிதனை ஆவியானவர் ஆட்கொண்டு உன்னுடைய ஊழியக்காரர் மூலியமாய் வலதுபுறமாய் இடதுபுறமாய் நீ சாய்ந்து நடக்கும்போது, மகனே உன் ஊழியக்காரரை கர்த்தர் பின்பதாக நிறுத்தி வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உன்னுடைய ஊழியக்காரர் உன்னை சரியாய் வழி நடத்தும்படி ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமாக நம்மோடு கூட பேச முடியும். அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆறாவதாக ஒரு மனிதனோடு கூட தேவன் எப்படி பேசுவார்? ஆண்டவரே இறங்கி ஒரு மனிதனோடு கூட முகமுகமாய் பேசுவார். முகமுகமாய் பேசுவார். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவரே ஒரு மனிதனிடத்தில் இறங்கி அவரையே தன்னை வெளிப்படுத்தி அவனை பெயர் சொல்லி அழைத்து அவனோடு கூட உட்கார்ந்து பல மணி நேரங்கள் அவனுக்கு தன்னை தரிசனமாய் காண்பித்து முகமுகமாய் அந்த மகிமையின் தேவனை முகமுகமாய் காணக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்குமானால் அதை விட இந்த பூமியில ஒரு பெரிய பாக்கியம் வேற என்ன இருக்க முடியும்? ஒரு வானத்தையும் பூமியும் படைத்த அதிர்சனமான தேவனை ஒரு மனுஷன் பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியம் ஒருவனுக்கு கிடைக்குமானால் அதை விட இந்த பூமியில ஒரு அதிசயமான காரியம் வேற என்ன இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்றார், யாத்திராகமம் 33:11, கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். அப்போ தேவன் மனிதனோடு முகமுகமாய் பேசும்படி விரும்புகிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மோடு கூட முகமுகமாய் பேச எனக்கு ஒரு கிருபையை தாங்க, ஸ்லாக்கியத்தை தாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்கா தேசத்தில் D.L. மூடி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ பக்தர் ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான சோர்வு, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய ஊழியத்தில் அநேக ஜனங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டாலும் இவருடைய வாழ்க்கையில் ஒரு விரக்தி, ஒரு சோர்வு. இவருடைய வாழ்க்கையில் சந்தோஷமா அந்த ஊழியத்தை செய்யலை. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். சபைக்கு போகிறோம், குடும்பம்லாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் நமது இருதயத்தில் ஒரு விரக்தி, இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, இருதயத்தில் சமாதானம் இல்லை. பணம்லாம் நிறைய சம்பாதிக்கிறோம், உண்மைதான், நல்ல வீடு இருக்குது, நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள், நல்ல கார் இருக்குது, நல்ல சொத்தெல்லாம் இருக்குது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்குது நமது வாழ்க்கையில். ஆனாலும் நமது வாழ்க்கையில் ஒரு விரக்தி. சிஸ்டர், பிரதர், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விரக்தி காணப்படுமானால் அதை முடிவுக்கு கொண்டு வருவது எது? தேவனை முகமுகமாய் பார்க்கிற ஒரு ஸ்லாக்கியம். ஆண்டவரை நீங்க முகமுகமா பார்த்து பாருங்க. ஆண்டவர் உனக்கு கேட்டு பாருங்க, ஆண்டவரே நான் உம்மை முகமுகமாய் பார்க்க விரும்புகிறேன், உம்மை நான் கண்ணார பார்க்க விரும்புகிறேன், என்னுடைய மாமிச கண்கள் உம்மை பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். யோபு அதைத்தான் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி காலத்தில் எனக்காய் வந்து நிற்கும் போது, பூமியில் அவர் வந்து நிற்கும் போது அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்கள், என்னுடைய மாமிச கண்கள் அவரை முகமுகமாய் காணும். ஹல்லேலூயா! அப்படி நாம் தேவனை முகமுகமாய் தரிசிக்க நாம் வாஞ்சிக்கும் போது அது ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியம் தெரியுமா? ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்க நினைக்காதீங்க, எனக்கெல்லாம் கர்த்தர் பேசுவாரா பிரதர், நான்லாம் அதுக்கு தகுதியா பிரதர், நான்லாம் ரொம்ப பாவி பிரதர் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் பைபிளில் எவ்வளோ பாவிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். பைபிளில் பயந்தாங்கோலிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். கிதியோன் யார்? அவன் தேவ பக்தி உள்ள மனிதனா? இல்லை, அவன் பயந்து ஒரு கல கோதுமையை
மீதியானியரின் கைகளுக்கு தப்புவிக்க ஒரு சின்ன ஒரு கோதுமையை போரடித்து கொண்டிருக்கிறான். திராட்சை ஆலையில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாக்கி சொல்றார், பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். இவங்கெல்லாம் பாருங்க பரிசுத்தவான்களா? பைபிள் ஆண்டவர் யாருக்கு தரிசனமானார்? மோசேக்கு தன்னை முட்செடியில தரிசனமானார். அப்போ மோசே என்ன பரிசுத்தவானா? மோசே என்ன ஜப வீரனாகவா இருந்தா? மோசே என்ன சபைக்கு போறவனாக இருந்தா? ஒரு கொலை செஞ்சுட்டு அந்த கொலைக்கு பயந்து ஓடி போய் ஒளிந்து கொண்ட ஒருவனை ஆண்டவர் அழைத்து முகமுகமாய் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி பேச அவர் வல்லவர்னா, இன்றைக்கு நமக்கும் அவர் தரிசனமாகி முகமுகமாய் நம்மிடத்திலும் பேச அவர் வல்லமையான தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் தகுதியற்றவர்கள் தான், அதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் தேவன் நம்மோடு கூட பேச அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த டிஎல் மூடி தன் மனைவி கிட்ட போய் சொன்னாரு, ஊழியத்தில் எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்குது, விரக்தியா இருக்குது, நான் என் அறையை பூட்டி கொண்டு கர்த்தரை பார்க்கிற வரையில் அந்த அறையை விட்டு நான் வெளியே வர போவது கிடையாது என்று சொல்லி கதவை பூட்டி கொண்டார். சிஸ்டர், பிரதர், சில நேரங்கள் உங்கள் வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைய, உங்கள் வாழ்க்கை குடும்பத்தில் சந்தோஷம் எழும்ப, you have to have an encounter with the Lord. ஆண்டவரோடு கூட உங்களுக்கு முகமுகமாய் ஒரு தரிசனம் தேவைப்படுகிறது. உங்கள் கதவை அடைத்து கொண்டு ஆண்டவரை முகமுகமா தேடுகிற வரையிலும் கதவை திறக்காதீங்க, முழங்கால மடக்காதீங்க, கிச்சனை ஓபன் பண்ணாதீங்க, உங்க அறையை விட்டு வெளியே போகாதீங்க. ஆண்டவரை முகமுகமா சந்திக்கிற வரையிலும் சில காரியங்களை மாற்றன்னு சொல்லி பிடிவாதமா இருந்து பாருங்க. தேவ சமூகத்தில் தேவன் நிச்சயமா இறங்குவார். இந்த டிஎல் மூடி கதவை சாத்தி கொண்டு தன் மனைவியிடத்தில் சொன்னார், நான் கர்த்தரை சந்திக்கிற வரையிலும் வெளியே வரப்போவது கிடையாது. முதல் நாள் போனது, இரண்டாவது நாள் போனது, மூன்றாவது நாள் கணவர் வெளியே வராததை பார்த்த மனைவி கதவு ஓரத்தில் வெளியே நின்று சொன்னாங்க, ஆண்டவரை பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. சொன்னார், இன்னும் இல்லை. நான்காவது நாள் போனது, ஐந்தாவது நாள் போனது, ஆறாவது நாள் உடைய மனைவி திரும்ப போய் கேட்குறாங்க, இன்றைக்காவது கர்த்தரை பார்த்தீங்களா? கணவர் சொல்லுகிறார், இல்லை. எட்டாவது நாள், ஒன்பதாவது நாள் வரும்போது இப்போ என்ன நடக்குது? டிஎல் மூடியினுடைய ரூம்ல கர்த்தர் இறங்கி வந்து விட்டார். ஒரு பயங்கரமான வெளிச்சம். இந்த மாதிரி ஒரு 1000 லைட்டு போட்டா எப்படி இருக்கும் ஒரு ரூம்ல? யோசித்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு 1000 பல்பு, ஒரு லைட்டை ஒரு ரூம்ல போட்டா அந்த ரூம்ல இருக்க நம்மளால முடியாது. அப்படி தேவனுடைய பிரசன்னம் அந்த அறையில வீச, அந்த மகள் வெளியே நின்று அவங்க மனைவி பார்க்கும் போது அந்த வெளிச்சம் கதவுக்கு கீழே அடிச்சதான். அப்போடைய மனைவி கதவு பக்கத்தில் நின்று சொன்னாங்களா, இன்னைக்கு நீங்க கர்த்தரை பார்த்துட்டீங்களா? நான் கேட்க மாட்டேன். கர்த்தரை நீங்க பார்க்கிற அந்த பிரசன்னத்தை கதவுக்கு வெளியே நான் பார்க்கிறேன். கர்த்தரோடு கூட நீங்கள் உறவாடி கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சம்பவத்துக்கு பிறகு டிஎல் மூடியினுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறியது. தலைகீழாய் மாறியது. சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் நம்மை தரிசிக்கும்படி விரும்புகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட தன் காரியங்களை பேசும்படிக்கு விரும்புகிறார். சாமுவேலை ஆண்டவர் தட்டி எழுப்பி, சாமுவேலுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவன் பிள்ளையாண்டான். அவனுக்கு உலகம்னா என்னன்னு தெரியாது, ஆசரிப்பு கூடாரம்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது, ஊழியம்னா என்னன்னு தெரியாது, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒரு சிறு பிள்ளை, அவ்வளவுதான். ஆலயத்தை சுத்தம் பண்ண, கதவை திறக்க, கதவை பூட்ட, இது மட்டும் தான் தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு பாரம் இருந்தது. ஒரு சின்ன பிள்ளையாவது என் குரலை கேட்காதா? ஒரு சின்ன பிள்ளையாவது என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள அவனுடைய காதை திறக்காதா? இருதயத்தை திறக்காதா? தேவனுடைய பாரம் எல்லாம் என்ன? இங்க இருக்கிற ஒரு சிறு பிள்ளையாவது என் குரலை கேட்காதா என்பது தான் தேவனுடைய பாரம். இங்க இருக்கிற ஒருத்தராவது அவர்கள் பெயரை சொல்லி அழைத்து இந்திய தேசத்தில் வரக்கூடிய காரியத்தை நான் வெளிப்படுத்த சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற அந்த சிறு பிள்ளையை போல தங்கள் இருதயத்தை திறக்க மாட்டார்களா என்பதுதான் கர்த்தருடைய பாரம். ஆனால் எத்தனை பேர் உங்களிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க உங்கள் இருதயத்தை நீங்கள் திறக்க போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியல. ஆனால் ஒருவேளை நீங்கள் உங்கள் இருதயத்தை திறக்க இன்றைக்கு தயாராக இருப்பீர்களானால், ஆண்டவரே, நான் ஒரு சிறு பிள்ளையை போல உமக்கு முன்பதாக தாழ்த்தி என்னுடைய வாழ்க்கை குறித்த காரியங்களை நான் கேட்க நான் விரும்புகிறேன், உம்முடைய இருதயத்தின் பாரங்களை நான் கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லி உங்கள் இருதயத்தின் கதவுகளை நீங்கள் திறப்பீர்களானால், இன்று இரவு கர்த்தர் உங்கள் பெயரை சொல்லி அழைத்து உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இந்த வருடம் ஆண்டவர் ஏதோ ஒரு இரவு உங்கள் பெயரை சொல்லி கூப்பிட்டு உங்களிடத்தில் முகமுகமாய் தரிசனமாகி உங்களோடு கூட சில காரியங்களை குறித்து பேச விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை உண்டு? உண்மையாகவே கைகளை உயர்த்தி அந்த வாஞ்சை இருக்குமானால் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரியுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கேளுங்க. சாம் ஜபதுரையா ஐயா அவர்கள் ஒரு முறை வேலை செய்து கொண்டிருந்த போது, அன்னைக்கு எப்பவுமே வழக்கமா ஜெபிக்கிற இடத்துக்கு போக மறந்துட்டார்.
தன் நண்பர்களோடு சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்து அவர் மறந்துட்டார். அதுக்கு பிறகுதான் அவருக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ நம்ம இந்த லஞ்ச் பிரேக்ல நம்ம போய் ஜெபிப்போமே, இன்னைக்கு மறந்துட்டோமேன்னு சொல்லி பைபிளை தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சபை, அந்த சபையில தான் அவர் வழக்கமாக போய் ஜெபிப்பார். ஒரு பெரிய மரம் இருந்து அந்த மரத்துக்கு கீழே தான் ஜெபிப்பார். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு 5 நிமிடமாவது ஜெபிக்கலாம்னு சொல்லி ஓடும் போது தூரத்தில் அவர் கண்ட காட்சி அப்படியே வாழ்க்கையே மறுரூபமாக்கி போட்டது. என்ன நடந்தது? அவர் தப 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 தபன்னு போறாரு. இயேசு அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்தார். உட்கார்ந்து, என் மகனை காணுமே, ஒவ்வொரு நாளும் அந்த சரியா இந்த மணி நேரத்தில் வந்து ஜெபிக்கிற என் மகனை காணுமே. ஆண்டவர் சாம் ஜெபதுரை ஐயாவிற்காக அந்த மரத்துக்கு கீழே வெயிட் பண்ணி கொண்டிருந்ததை சாம் ஜெபதுரை பார்த்து கண்ணீர் சிந்தி அழுதார். நீர் அவ்வளவு நல்ல தேவனா ஆண்டவரே, நான் வர மறந்துட்டேன், ஆனால் நீர் என்னோடு கூட பேசும்படி அந்த நேரத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீர். என்னிடத்தில் பேச உமக்கு அவ்வளவு வாஞ்சையா, என்னுடைய ஜபங்களை கேட்க உமக்கு அவ்வளவு வாஞ்சியா. சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு எவ்வளோ பேர் இந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் உங்கள் ஜப நேரத்தை விட்டுட்டீங்க. அதிகாலையில் எழுந்து ஜபித்த அந்த நேரங்களெல்லாம் நீங்கள் விட்டு இருக்கலாம். ஒருவேளை இரவு நேரங்களில் நீங்கள் ஜபித்த அந்த ஜபங்களெல்லாம் விட்டு இருக்கலாம். அல்லது உங்களுடைய ஜப நேரம் ஒரு காலத்தில் இந்த மணி நேரம் நீங்கள் ஜபத்துக்கு என்று வைத்திருந்த அந்த நேரங்களை இப்போது நீங்கள் இழந்தே போயிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க ஜெபிக்க போகாவிட்டாலும் சரியா இயேசு அந்த இடத்துல வந்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அதிகாலை நேரத்தில் நீங்கள் பொருத்தனை செய்த அந்த மணி நேரம் ஜெபத்தில் நீங்க படுத்து தூங்கி கொண்டிருந்தாலும் இயேசு சரியா உங்க வீட்டுக்குள்ள 5 மணிக்கெல்லாம் வந்து ஹல்லேலூயா அந்த நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறார். மகளே, நான் உனக்காக வந்துட்டேன், நீ இன்னும் எழுந்துக்கலையா? ஐயோ, உன்னுடைய குரலை கேட்க நான் வந்திருக்கிறேன். இந்த அதிகாலை நேரம் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், அதிகாலை நேரம் என்னை தேடுகிற நேரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலையில் நான் உனக்கு என் வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். சீஷர்கள் அதிகாலை நேரத்தில் கடலில் வலைகளை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவோ கரையில் அவர்களுக்காக சுட சுட அப்பங்களை வைத்திருந்தார். உனக்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய அப்பத்தை கொண்டு வருகிறார், புதிய வார்த்தையை கொண்டு வருகிறார். உனக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை கொண்டு வருகிறார். உனக்கு ஒரு புதிய பலத்தை கொண்டு வருகிறார். உன் மேல ஊற்ற ஒரு புதிய அபிஷேகத்தை கொண்டு வருகிறார். உனக்கு ஒரு ஊழிய அழைப்பை கொண்டு வருகிறார். உனக்கு ஒரு பலத்தை கொண்டு வருகிறார். ஆனால் நாமோ அவர் வந்திருக்கிறார் என்பதை உதாசீனப்படுத்தி இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று நான் முடங்கி தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வெறுமையாய் உனக்காக அந்த 1 மணி நேரங்கள் காத்திருந்து வெறுமையாய் பரலோகத்துக்கு போகும்போது எத்தனை வேதனை! ஆண்டவருக்கு அது எத்தனை மனவேதனை! ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். நான் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய குரலை கேட்க, உன் ஜபத்தை கேட்க உன் அறையிலே வருகிறேனே. நீயோ எனக்கு உடம்பு வலி, டயர்டா இருக்குது, தூக்கம் இன்னும் கொஞ்சம் தூங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லி தூங்கி கொண்டிருக்கிற மகளே, நான் அவ்வளோ தூரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உனக்காக ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைய மன்னாவை நான் உனக்காக கொண்டு உன் வீட்டுக்குள்ள வந்து கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன். உன் வீட்டின் கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன். ஐயோ மகளே, எழுந்துருன்னு சொல்லி நான் கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ தூங்கி கொண்டு இருக்கிறாயே என்று சொல்லி தேவன் உனக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா பிரதர்? You know that the Lord is waiting for you. ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார் தெரியுமா? எத்தனை நாட்கள் நம்ம அவரை வேதனைப்படுத்தி அனுப்பியிருக்கிறோம். எத்தனை நாட்கள் நம்ம தூக்கத்தை மேன்மையாக நினைத்து அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம். எத்தனை நாட்கள் கர்த்தரை உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். எத்தனை நாட்கள் அந்த ராஜாவை நாம் வெறுமையாய் அனுப்பியிருக்கிறோம். எத்தனை நாட்கள் சந்தோஷமாய் உன்னோடு கூட சம்பாஷிக்கும் அந்த தேவனை நாம் ஆதாமை போல ஒளிந்து கொண்டு அவரை வெறுமையாய் வேதனைப்படுத்தி அனுப்பியிருக்கிறோம். சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற தேவன். ஆண்டவர் இன்றையிலிருந்து அந்த உறவை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆண்டவர் இன்றையிலிருந்து அந்த ஜெப ஜீவியத்தை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஜெபம் என்பது 2 பகுதிகள் அடங்கியது. ஒன்று, மனிதர்களாகிய நாம் தேவனோடு பேசுகிறது ஒரு பகுதி. இரண்டாவது, ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு பகுதி. அதுதான் ஜெபம். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை பார்த்து இவ்வாறு கேட்டார். ஜெபம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு காரியத்தை சொன்னார்கள். ஐயா, ஜெபம் என்றால் தேவனோடு பேசுவது. இன்னொரு பிள்ளை சொல்லிச்சு, ஜெபம்னா முட்டிக்கால் போட்டு நிற்பது. ஜெபம்னா அந்நிய பாஷை பேசுவது. எல்லா பிள்ளைகளும் ஒன்றை தான் சொன்னார்கள், ஜெபம் என்றால் நாம் தேவனோடு பேசுவது. அந்த ஊழியக்காரருக்கு அது திருப்தி தரவே இல்லை. கடைசியா ஒரு பொடியன், ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எழும்பி கையை கட்டி, பாஸ்டர், ஜெபம்னா என்னன்னா தேவன் நம்மோடு கூட பேசுகிற வரையிலும் ஒரு மனிதன் தேவனோடு கூட பேசிக்கொண்டு இருப்பது தான் ஜெபம்.
என்ன ஞானம் பார்த்தீங்களா அந்த சிறு பிள்ளைக்கு? பெரியவர்களாகிய நமக்கு கூட இல்லாத ஞானத்தை தேவன் அந்த சிறு பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மோடு கூட பேசுகிற வரையிலும் தேவனோடு ஒரு மனிதன் பேசுவது தான் ஜெபம். அந்த ஊழியக்காரருடைய கண்கள் எல்லாம் கலங்கியது. சரியான டெஃபினிஷன் அதுதான். தேவன் உன்னோடு கூட பேசுகிற வரையிலும் நீ தேவனோடு கூட பேசுவது. தேவன் உனக்கான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற வரையிலும் நீ தேவனோடு கூட பேசுவது. தேவன் உன்னை அபிஷேகத்தால் நிரப்புகிற வரையிலும் தேவனுடைய சமூகத்தில் மன்றாடி போராடுவது, அதுதான் ஜெபம். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதனுக்கு தான் தேவன் அதிகமான கிருபையை தருகிறார். நல்லா கேளுங்க, ஆண்டவர் மோசேயோடு கூட எப்படி பேசினார்? யாத்திராகமம் 19:18-19 சொல்லுகிறது, கர்த்தர் சீனாய் மலையிலிருந்து அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். இதுதான் ஜெபம். நீங்கள் பேசினால் தேவன் உங்களுக்கு மறுமொழி கொடுக்க விரும்புகிறார். That is prayer. That is prayer. ஆண்டவர் உங்களுக்கு மறு வார்த்தை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு மறுமொழி தருவார். அதுதான் ஜெபம். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஜெப அனுபவத்தில் இருக்கீங்க பிரதர் சிஸ்டர்? ஆண்டவருடைய குரலை இங்கு கேட்கிறவர்கள் எத்தனை பெயர்? நல்லா கேளுங்க. இன்றைக்கு பிசாசு நமது காதுகளை அடைத்து போட்டு இருக்கிறான். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது இயேசுவினிடத்தில் நிறைய பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்தார்கள். அதுல வித்தியாசமான சில பிசாசுக்கு பிடித்தவர்களை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். யார் அவர்கள்? குருடர்கள், செவிடர்கள், ஊமையர்கள். பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. இயேசு என்ன செய்தார்? அந்த ஆவிகளை அதட்டும் போது என்ன சொன்னாரு தெரியுமா? குருடும் செவிடுமான ஆவியே, இவர்களை விட்டு வெளியே போ. செவிடும் ஊமையுமான ஆவியே, இவர்களை விட்டு வெளியே போ. இது ஒரு விதமான ஆவி. கண்களை கட்டி வைத்திருக்கிற ஆவி, செவிகளை கட்டி வைத்திருக்கிற ஆவி, வாயை கட்டி வைத்திருக்கிற ஆவி. இன்றைக்கு எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் இந்த ஆவி கட்டி வைத்திருக்கிறது. ஆவிக்குரிய கண்களை கட்டி வைத்திருக்கிறது. அவர்கள் இந்த தேவனை தரிசிக்க முடியவில்லை. ஆவிக்குரிய செவிகளை கட்டி வைத்திருக்கிறது. அவர்கள் இந்த பரமனின் குரலை கேட்க முடியவில்லை. வாயை கட்டி வைத்திருக்கிறது. அவர்களால் வாயை திறந்து ஜெபிக்க முடியல, ஸ்தோத்திரிக்க முடியல, அந்நிய பாஷையில பேச முடியல, சத்தமா ஜெபிக்க முடியல. ஏன் தெரியுமா? ஊமையான ஒரு பிசாசு உன் தொண்டையை கட்டி வைத்திருக்கிறது. ஜெபிக்க முடியல உங்களால. உங்கள் செவிகள் தேவனுடைய குரலை கேட்க முடியவில்லை. உங்கள் பெயரை சொல்லி கர்த்தர் அழைத்தும் உங்கள் செவிகள் செவிட்டா இருக்கிறது, கேட்கல. முதல்ல இந்த ஆவிகளை துரத்தும் உன் வாழ்க்கையிலிருந்து. நீ பார்க்க கூடாதபடி உன் தரிசன கண்களை ஏதோ ஒரு வல்லமை கட்டி இருக்குது. கேட்க கூடாதபடி செவியை ஏதோ ஒரு வல்லமை கட்டி இருக்குது. பேச முடியல, ஜெபிக்க முடியல. 10 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் ஓல. ஜெபம் உட்கார்ந்தாலே கொட்டாவி, பிசாசு பிசாசு அதட்ட அந்த ஆவிய. முதல்ல உனக்கு நல்ல ஜெப ஜீவியம் வேண்டும். தேவனை பார்க்கிற அந்த கண்கள் உனக்கு திறக்கப்பட வேண்டும். உன் செவிகள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய குரலை நீங்க நிச்சயமா கேட்டுதான் ஆகணும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். மோசே ஜெபிக்க தேவன் மறு உத்தரவு கொடுத்தார். எத்தனை பேர் தேவன் என்னோடு கூட பேசினார் என்று நிச்சயமாய் சொல்ல முடியும் உங்கள் வாழ்க்கையில்? ஆண்டவர் என்னோடு கூட இந்த வாரம் பேசினார் பிரதர். ஆண்டவர் நேற்றைய தினம் என்னோடு கூட பேசினார் பிரதர். 6 மணி நேரம் ஜெபிச்சேன் பிரதர் அறையில. ஆண்டவர் என்னோடு கூட இது பேசினார் பிரதர், தெளிவா பேசினார் பிரதர். என் பிள்ளைகளை குறித்த காரியத்தை வெளிப்படுத்தினார் பிரதர். எத்தனை பேர் அப்படி தெளிவாக சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும், கர்த்தருடைய குரலை நான் கேட்டேன் என்று? எத்தனை பேர் சொல்ல முடியும் சிஸ்டர்? அல்லேலூயா. தேவன் மறு உத்தரவு கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறதே. நமக்கு மறு உத்தரவு எங்கிருந்து வருகிறது? ஆண்டவருடைய மறு உத்தரவு உங்களுக்கு கேட்கிறதா? இயேசு ஜெபித்தார். மத்தேயு 17வது அதிகாரம், மார்க்கு 9வது அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு 3:17 எடுத்து வாசிங்க. மத்தேயு 17:5 எடுத்து வாசிங்க. யோவான் 12:29 எடுத்து வாசித்து பாருங்க. இயேசு ஜெபித்த போதெல்லாம் வானத்திலிருந்து பிதாவானவர் உடனே பதில் கொடுத்தார்.
இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இயேசு ஒரு முறை ஜெபிக்கும்போது வானத்திலிருந்து ஒரு இடி முழக்கம் வெடித்தது. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஆண்டவர் இவரோடு கூட பேசுகிறார், தேவன் இவரோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொன்னார், உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னும் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். பிதாவினுடைய குரல் அநேகருக்கு எப்படி கேட்டது? இடி முழக்கம் போல கேட்டது. ஆனால் இயேசுவுக்கு அது ஒரு தெளிவான குரல், மற்றவர்களுக்கு அது ஒரு இடி முழக்கம். நமது தேவன் பேசுகிற தேவன். உங்கள் காதுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் திறக்கப்படுவதாக. தேவன் உங்களோடு கூட தெளிவாய் உங்கள் பெயரை சொல்லி அழைத்து உங்கள் எதிர்காலத்தை குறித்ததான காரியங்களை உங்களோடு கூட பேசும்படியாய் ஆண்டவருடைய செவிகளை இன்று இரவு திறப்பாராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க ஐயா. எத்தனை மணிக்கு முடிக்கணும்? முடிச்சிடலாமா? 10 மணிக்கா? சரி சரி. கைகளை உயர்த்தி ஜெபிப்போம். கைகளை உயர்த்தி ஜெபிப்போம். அல்லேலூயா. ஷக்கட்டரா பல்லக்கத்துரா கட்டா. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சத்தம். இந்த சிஎஸ்ஐ மாதிரிலாம் ஜெபிக்க கூடாதீங்க. பெந்துகோஸ்தேக்காரர்கள் மாதிரி பைபிள் எப்படி ஜெபம் பண்ணாங்களோ அப்படி ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்துங்க. கைகளை உயர்த்துங்க. நிறைய இந்த ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ் வாயை கட்டி போட்டு அப்படி சிறையில் தூக்கி போட்டாங்க ஜனங்களை. இயேசு எப்படி ஜெபம் பண்ணார்? எபிரேயர் 5:7 சொல்லுது, பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு இயேசு வேண்டுதல் செய்தார். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்க எப்படி ஜெபிக்கணும்? பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷையில பேசி ஜெபிங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னோடு கூட பேசும், என் வாழ்க்கையை குறித்து என்னோடு கூட பேசும், என்னுடைய சூழ்நிலைகளை குறித்து என்னோடு கூட பேசும். ஹல்லேலூயா. ஜெபிங்க, வாய்களை திறங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. அந்நிய பாஷை பேச முடியும்னா அப்படியே வாய்களை திறந்து பேச ஆரம்பிங்க. பேச ஆரம்பிங்க. பேச ஆரம்பிங்க. பேச ஆரம்பிங்க. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. இன்று இரவு ஆண்டவர் என்னோடு கூட சொல்லி அனுப்பினார், அநேகருடைய மனக்கண்களை நான் திறக்க போகிறேன். அநேகருடைய கண்களில் இருக்கிற செதில்கள் இன்றைக்கு விழ போகிறது. என்னை தரிசிக்கும்படியாய் நான் அவர்களுக்கு முன்பதாக வந்து நிற்க போகிறேன். என்னுடைய குரலை தெளிவாய் அவர்கள் கேட்க போகிறார்கள். ஓ, என்னுடைய மெல்லிய குரலால் நான் அவர்களோடு கூட இது முதல் கொண்டு பேச ஆரம்பிப்பேன். இந்த கூட்டத்துக்கு பிறகு அநேகருடைய செவிகள் திறக்கப்படும். அநேகருடைய பெயரை சொல்லி கர்த்தர் இரவு நேரங்களில் தட்டி எழுப்புவதை நீங்கள் கேட்பீர்கள். இதுவரைக்கும் இல்லாத அளவு தேவனோடு கூட முகமுகமாய் ஒரு தரிசனம், ஒரு உறவாடல் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நல்ல ஆவியில நிரம்பி இதோ கர்த்தருடைய ஆவியானவர் அநேகர் மேல இறங்குகிறார். அநேகர் மேல இறங்குகிறார். வாஞ்சையோடு இருக்கிற ஆண்டவரே என்னோடு கூட பேசும். சாமுவேல் பிள்ளையாண்டோடு கூட பேசினீரே, என்னுடைய பெயரை சொல்லி அழைத்து என்னோடு கூட பேசும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் ஜெபிங்க 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 ஜெபிங்க. வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில் பேசி, ஓ, உன்னுடைய வாழ்க்கை மாறுகிறது சிஸ்டர், பிரதர். ஆண்டவர்களை சொல்லுகிறார், உன் மேல ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம். உன்னோடு கூட தரிசனங்கள் மூலமாய், ஓ, தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் தேவன் உன்னோடு கூட பேச விரும்புகிறார். நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில இங்க அங்க பார்க்காதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு மந்தமா இருந்தாலும் சரி, நீ ஆவியின் அனல் கொண்டு எழும்பு. நீ ஆவியின் அனல் கொண்டு எழும்பு. நீ கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசு. இப்போது நீ ஜெபிக்கும் போது உன் வீட்டுக்குள்ள ஒரு ஜெப ஆவி இறங்குகிறது. உன் வீட்டின் அறையில ஒரு தேவ பிரசன்னம் இறங்குகிறது. உன்னை ஜெபிக்க முடியாதபடி ஏதோ சில வல்லமைகள் கட்டி வைத்திருந்ததல்ல, அந்த வல்லமைகள் இப்போது உன் வீட்டை விட்டு வெளியேறுகிறது. உன் வீடு ஒரு சீனாய் மலையை போல மாறும். பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம்
என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீர், என் பாரம் சுமப்பவர் நீர், என் தாகம் தீர்ப்பவர் நீர், என் பாரம் சுமப்பவர் நீர், என் தாகம் தீர்ப்பவர் நீர், என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீர், என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே இயேசுவே, கைகளை உயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, சொல்லுங்க. பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீர். நமது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். எத்தனை பேர் ஆண்டவருடைய குரலை கேட்க விரும்புறீங்க? எத்தனை பேர் கர்த்தரோடு கூட பேச விரும்புறீங்க? கைகளை உயர்த்துங்க. உங்க கைகளை கர்த்தர் பார்க்கட்டும். உங்க இருதயத்தில் வாஞ்சையோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என் கூட பேசுங்கப்பா, நான் ஆவலா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன். மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு என் இருதயமெல்லாம் நொறுங்கி சோர்ந்து போய் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய ஆண்டவரே, உமது வார்த்தைகளை என் காதுகள் கேட்க காத்து கொண்டு இருக்கிறதப்பா. என்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளால் என்னோடு கூட கர்த்தர் பேசுவீராக. ஹல்லேலூயா. தேவன் பேசும்போது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய 3 ஆசீர்வாதங்கள். நேரமில்லை, நான் அதை ரொம்ப சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசும்போது வருகிற ஆசீர்வாதம் என்ன? முதல் காரியம், ஆண்டவர் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஏன் தெரியுமா கர்த்தர் உங்ககிட்ட பேச விரும்புகிறார் சிஸ்டர்? உங்கள் முகத்தை பிரகாசிக்க விரும்புகிறார். சாத்தா எப்பொழுதுமே நமது முகத்தை அவமானத்தில் நிரப்ப விரும்புகிறார். யோபு சொல்றாரு, ஐயோ நான் அவமானத்தால் மூடப்பட்டிருக்கிறேன். பிரச்சனைகள், துன்பங்கள், இன்னல்கள், இழப்புகள் வரும்போது சாத்தானுக்கு ஒரே கொண்டாட்டம். அந்த முகம் அவமானத்தால் மூடப்படுகிறது. அந்த முகத்தை ஒரு இருளால் சாத்தான் மூடுகிறான். ஆனால் தேவன் பேச ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கிறது? உன் முகம் பிரகாசமாய் மாறுகிறது. அந்த முகத்தை கர்த்தர் பிரகாசமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் இங்கே யாராவது உடைந்து நொந்து போய், நான் எவ்வளோ பிரச்சனையோடு வந்திருக்கிறேன் யாருக்குமே தெரியாது பிரதர், எவ்வளோ சோர்வில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் யாருக்குமே தெரியாது, என் இருதயத்திலிருந்து என்னால் என் பிரச்சனைகளை சொல்லக்கூட முடியாது, அவ்வளவு வேதனை, அவ்வளவு பாரம், என் பிரச்சனையை நான் யாருக்கிட்டையும் சொல்லவே முடியாது, அது அவ்வளவு வெட்கம், அவ்வளவு அவமானமாக இருக்கிறது என்று சொல்லுகிற யாராவது இங்கே இருப்பீர்களா? ஆண்டவர் உங்ககிட்ட பேசும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 34:29.
மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினால் தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். 30வது வசனத்தை வாசிப்பான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். சிஸ்டர் பிரதர், பைபிள் சொல்லுது, மோசே தேவனோடு பேசினது நிமித்தம் அல்ல, தேவன் மோசையோடு பேசினது நிமித்தம் அவன் முகம் பிரகாசித்தது. நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவர்கிட்ட பேசினாலும் ஆண்டவர் ஒரு நொடி உங்ககிட்ட பேசிட்டார்னா உங்க முகம் பிரகாசமா மாறிடும். நீங்க 1000 நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் இருந்தாலும் அது ஒரு விதம். ஆனா ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்போது தான் உங்க முகம் பிரகாசம் அடையும். நீங்க ஏன் தேவனோடு கூட பேசணும்? உங்க வாழ்க்கை பிரகாசம் அடைய தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் என் ஜனங்கள் மேலோ நான் பிரகாசித்து எழும்புவேன், என் ஜனங்கள் மேல நான் வெளிச்சமாக எழும்ப போகிறேன். ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் தேவ பிள்ளைகள் வெட்கம் அவமானத்தில் வாழ்வது அல்ல. பலர் அநேகர் உங்களை கரங்களை நீட்டி நீ எல்லாம் கிறிஸ்தவலா, உன் வாழ்க்கை பார் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அநேகர் பரியாசம் படுத்துகிற அளவு அந்த வாழ்க்கைக்குள்ள கத்த நம்ம வைக்க விரும்பாத தேவன். ஆண்டவர் உன் வாழ்க்கையை எப்பொழுது மாற்றுவார்? அவர் பேசும்பொழுது உன் வாழ்க்கை தானா மாறும். ஆண்டவர் பேசும்பொழுது உங்க முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உங்களை ஏளனமாய் பேசினவர்கள், உங்களை கேவலமா பேசினவர்கள், அது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தினவர்கள், தேவன் உங்களோடு கூட பேச ஆரம்பித்த பிறகு, உங்கள் முகம் பிரகாசம் அடைய ஆரம்பித்த பிறகு உங்களை கண்டு ஒரு நடுக்கம் அவர்களுக்கு வரும், ஒரு பயம் அவர்களுக்கு வரும். பைபிள் சொல்லுது, ஜனங்கள் மோசையோடு கூட பேச பயந்தார்கள். ஏன்? அவருடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. நான் எபினேசர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லி ஒரு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது நாங்கள் தான் 10th எழுதக்கூடிய 3வது செட்டு. எங்களுக்கு முன்பதாக 2 செட்டு எழுதினாங்க. அதில் எங்கள் அக்காவுடைய செட்டு 2வது செட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு செட்டு எழுதினாங்க. ஆனால் முதல்ல எழுதின செட்டில் 7 பேர் எழுதி 4 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. 7 பேர் எழுதி 4 பேர் ஃபெயில். 2வது செட்டில் ஒரு 17 பேர் எழுதி அதில் ஒரு 3-4 பேர் அதுலேயும் ஃபெயில் ஆயிட்டாங்க. இந்த மேடமால தாங்கவே முடியாது. 3வது செட்டு நாங்கள் தான் எழுதுகிறோம். 3வது செட்டு எங்களுடைய செட்டில் 27 பேர் இருக்கிறோம். அந்த மேடம் தனியாக போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்களா. அவங்க பேர் பேர்லின். இதான் அவங்க சொன்ன சாட்சி. சமீபத்தில் ஒரு 2 years பேக் ஒரு மாண்டி தேர்ஸ்டே அவங்களுடைய டீச்சர்ஸுகள் மத்தியில் நான் பிரசங்கிக்க போயிருந்தேன். அப்போ என்னை உட்கார வைத்து அவர்கள் சொன்ன சாட்சி. அவங்க சொன்னாங்க, தினேஷ், நீங்கள் அது 3வது செட்டு, நீங்கள் போன பிறகு 2000 நாங்கள் எழுதும் போது 2000 நீங்கள் போன பிறகு இவ்வளோ செட்டு போயிடுச்சு. 2014 அப்போ 2013 உங்களை சந்திச்சேன். 2013 எப்போ சந்திச்சது கரெக்ட் டேட்டு தெரியல. அப்போ அந்த மேடம் சொல்றாங்க, அந்த 2 டீம் ஃபெயில் ஆன பிறகு எவ்வளோ பேர் என்ன கேவலமா பேசினாங்க, எவ்வளோ பேர் அவமானமா பேசினாங்க. ஐயோ, இந்த ஸ்கூல்ல இவ்வளோ நல்ல டீச்சர்ஸ்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லியும் இவங்களுடைய 100% ரிசல்ட் இவங்களால கொடுக்க முடியும்னு சொல்லி என்ன அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. நான் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து கண்ணீர் சிந்தி அழுதேன். ஆண்டவரே, எப்படி இருக்குது பாருங்கப்பா, என் சூழ்நிலையை பாருங்க, எவ்வளோ வெட்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லா ஜனங்களும் பேசுகிற மாதிரி நான் பரியாச பொருளாக மாறிட்டேனே. இப்போ 3வது செட்டு இவங்க எழுத போகிறாங்க. இதற்கு பிறகு இந்த தோல்வி எங்கள் ஸ்கூல் சந்திக்கவே கூடாது, இதற்கு பிறகு இந்த அவமானத்தை நாங்கள் படவே கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க விண்ணப்பித்தார்களாம். அவங்க சொல்கிறாங்க, அதற்கு பிறகு நம்ம ஸ்கூல் 100% ரிசல்ட் எடுக்க ஆரம்பித்தது. ஒருத்தர் கூட ஃபெயில் ஆகலை அதுக்கு பிறகு. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர். வெட்கப்பட்ட இடத்துல தேவன் உங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன்.
அவமானப்பட்ட அதே இடத்திலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏன் உங்கள் கூட பேச விரும்புகிறார்னா, உங்கள் முகத்தை பிரகாசிக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய வீட்டில் யாரோ ஒருவர், ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற 5 பிள்ளைகளில் ஒரு 2 பிள்ளை நல்லா இருக்கும், மீதி இருக்கிற 4 பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இல்லை. ஒருவேளை ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இருக்குது, இன்னொரு பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இல்லை. அது நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம், அது நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு ஒரு நிந்தை. பல ஆண்டுகளாக ஒருவேளை நீங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம். சிஸ்டர், பிரதர், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. நீங்கள் பேசினா என் வாழ்க்கை பிரகாசமாக மாறிடும்னு சொல்லி பாருங்க, தேவன் உங்களோட கூட பேச ஆரம்பிப்பார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2009 அப்போ நான் ஒரு சதர்லேண்ட் குளோபல் சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது ஒரு இன்டர்வியூ வருது, ஒரு இன்டர்னல் ஜாப் பொசிஷன் வருது, ஐஜேபின்னு சொல்லுவாங்க. ட்ரைனருக்காக ஒரு பொசிஷன் வருது. நான் அப்போ தான் சேர்ந்து ஒரு 8-9 மாதம் ஆயிருக்குது அந்த ப்ராஜெக்டில். அப்போது ட்ரைனருக்காக எல்லாரும் அப்ளை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அதே ப்ராஜெக்டில் 3 வருஷமாக இருந்த என் சீனியர்ஸ்லாம் அப்ளை பண்ணுறாங்க. நானும் அதில் நான் சேர்ந்து 1 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது, அவ்வளோதான். நானும் ஆர்வக்கோளாறில் அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஆறு ஒரு ஆஸ்திரேலியன். அவன் எதிர்க்க உட்காந்து அவன் இங்கிலீஷெல்லாம் நம்மளால் கேட்க முடியாது பாருங்கள். அவன் சாதாரணமாக பேசினாலே புரியாது. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஆனால் அந்த நாட்களில் நான் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்த போது பென்னியினுடைய ஒரு புத்தகம், பென்னிஹின் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனுடைய புத்தகம், வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேர் அதை படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. எதனா படிச்சிருக்கீங்களா? வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். அதை படிக்கலைன்னா நீங்கள் அதை வாங்கி வாசித்து பாருங்கள், உங்கள் லைஃபையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி விட்டுடும். அந்த நாட்களில் அந்த வெல்கம் ஹோலி ஸ்பிரிட் புத்தகத்தை நான் அதிகமாக வாசித்து அந்த புத்தகத்தை நான் முடிக்க போகிறேன். அதை நான் வாசிக்க 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 தேவ ஆவியினுடைய பிரசனம் என் மேலே அளவில்லாமல் இறங்கியிருந்தது. அளவில்லாத ஒரு அபிஷேகம் என் மேலே கிரியை செய்கிறத நான் உணர்ந்தேன். ஆஃபீஸில் கேபில் உட்கார்ந்துட்டு போகும்போதே என் உடம்பெல்லாம் ஒரு அனல் இருக்கும், ஒரு அபிஷேகம் இருக்கும், ஒரு அக்கினி என் உடம்பெல்லாம் அப்படியே மேலிருந்து கீழே வரைக்கும் அப்படியே இறங்கி கொண்டே இருக்கும். அதை நான் வாசிக்க ஆரம்பித்த ஒரே வாரம் தேவனுடைய அபிஷேகத்தில் ஆவியில நிரம்பிக் கொண்டிருந்த அந்த ஒரு வாரம் எங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் பார்த்துட்டு சொன்ன ஒரு காரியம், ஏய் உன் முகத்துக்கு ஃபேர் அண்ட் லவ்லி போடுறியா? எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் விடாத எல்லாரும் கேட்டாங்க, உன் முகம் எப்படி இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது, ஃபேர் அண்ட் லவ்லி தான் நான் போடுறேன். ஒருத்தர் விடாத எல்லாரும் கேட்டாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், ஒரு மனுஷனுடைய முகத்தில் தேவ பிரசனம் இருக்கும்போது அவனை சுற்றி இருக்கிற எல்லாரும் அந்த பிரசனத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த தேவ பிரசனத்தோடு போய் இன்டர்வியூவில் உட்கார்ந்தேன். 20 பேருக்கு மேலே அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் அதில் நான் தான் ட்ரைனராக செலக்ட் ஆனேன். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிரசனம் ஒருத்தன் மேலே இருக்கும்போது, ஆண்டவருடைய முக பிரசனம் ஒருவனுடைய முகத்தின் மேலே இருக்கும்போது, நீங்கள் கை வைக்கிற எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிலும் தேவன் ஒரு வெற்றியை தருவார். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காருங்க சிஸ்டர், பிரதர். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க. உங்க முகத்தை என் முகத்தின் மேல பிரகாசிக்க பண்ணுங்க, என் முகத்தின் மேல பிரகாசிக்க பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லலையா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம், உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆண்டவருடைய விருப்பம்லாம் என்னன்னா, தேவ பிள்ளைகளுடைய முகத்தை எப்படியாவது நான் பிரகாசிக்க பண்ணணும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஹென்றி க்ரூவர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் ஒரு முறை ஒரு வாலிப கூட்டத்துக்கு போயிருந்தார். அப்போ அவர் ரட்சிக்கப்படலை. அந்த கூட்டத்தில் தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அந்த கூட்டத்தின் 3வது நாளில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னோடு கூட பேசும், என்னை உமது பிரசன்னத்தால் நிரப்பும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். இறங்குச்சு ஒரு தேவ வல்லம் அவர் மேலே. அந்த இடத்திலிருந்து அவரை தூக்கி வீசியது. வீசப்பட்ட அவர் எழுந்து, தாங்க முடியாத ஒரு பிரசன்னம் கையை காலெல்லாம் அப்படி ஒதுறிக்கிட்டே இருந்தது. பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தார். வீட்டுக்கு வர வழியில் அந்த பஸ்ஸில் இருக்கிற எல்லாரும் அப்படியே முகத்தையே உற்று 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 திரும்பி பார்த்து கொண்டே இருந்தார்கள். கடைசியா ஒரு பெண் அவரிடத்துல வந்து கேட்டார், Are you really a human being or an angel? நீர் உண்மையாவே ஒரு மனுஷனா அல்லது ஒரு தேவ தூதனா அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படின்னு கேட்கும் போது, உங்க முகத்துல ஒரு வெளிச்சத்தை எல்லாரும் பார்க்கிறோம். இந்த பஸ்ஸில் இருக்கிற எல்லாரும் உங்க முகத்துல ஒரு பிரசன்ஸ் இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு தேவ வல்லமை உங்க முகத்தை மூடி இருக்கிறத நாங்கள் பார்க்க முடிகிறது.
நீர் உண்மையாவே மனுஷனா அல்லது நீர் தூதனா? ஒரு தேவ மனிதன் மேல தேவ பிரசனம் இறங்கும் போது அவனை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் அவனை பார்த்து பேசவே நடுங்குகிறார்கள். அவனை கர்த்தர் பிரகாசிக்கிற ஒளியா எழுப்பி விடுகிறார். அவனை ஆசீர்வாத வாய்க்காலாய் மாற்றி விடுகிறார். அவனுக்கு விரோதமாய் இருந்த எதிரிகள் எல்லாம் அவனுக்கு முடங்க ஆரம்பிக்கிறார்கள். எப்பொழுது ஒரு மனிதனுடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போது, எப்பொழுது அவன் முகம் பிரகாசிக்கும், எப்பொழுது தேவன் உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறாரோ அன்றையிலிருந்தே உங்கள் முகம் பிரகாசிக்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் அதிகம் இல்லை, நான் கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். தேவன் நம்மோடு கூட பேசும்போது நடக்கிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களை புது பலத்தால் நிரப்பி விடுகிறார். ஒரு புது பலன், இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது பலன் உங்கள் மேலே இறங்கி வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. யோசுவா 1:5 எடுத்து வாசிங்கள். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சிஸ்டர் பிரதர், நல்லா கேளுங்க. இந்த இடத்துல யோசுவா என்கிற ஒரு பக்தனை பார்க்கிறோம். மோசைக்கு ரொம்ப உண்மையா இருந்த ஒரு பக்தன். இப்போ மோசையினுடைய காலத்துக்கு பிறகு இந்த யோசுவா தான் ஒரு லீடராக எழும்புகிறார். ஆனால் மோசையை போல ஞானம் இவருக்கு கிடையாது, மோசையை போல அனுபவம் இவருக்கு கிடையாது. ஆகவே மோசே இருந்ததும் இந்த யோசுவா அப்படியே உடைந்து அழுகிறார். ஆண்டவரே, இவ்வளோ லட்சம் ஜனங்களை எப்படி இந்த கானானுக்குள்ள நான் கொண்டு போக போகிறேன்? எனக்கு பயமா இருக்குது. அந்த கானானுக்குள்ள 7 கொடிய ஜாதிகள் இருக்கிறார்கள், 31 ராஜாக்கள் இருக்கிறார்கள். இந்த ஜனங்க கிட்ட எதிர்கொள்ள எனக்கு பலன் இல்லப்பா. ஐயோ, இந்த ஜனங்க கிட்ட என்னால் யுத்தம் செய்ய முடியாது. அவர்கள் ராட்சச பிறவிகள், ஒவ்வொரு ராட்சசர்கள் போல அவ்வளவு உயரமா இருக்கிறாங்க. நெடியவர்கள் அந்த தேசத்தில் உண்டு. தன்னுடைய சொந்த ஜனங்களை பட்சிக்கிற ஜனங்கள் அந்த தேசத்தில் உண்டு. அந்த ஜனங்களை இந்த துள்ளுப்பூச்சியை போல இருக்கிற நாங்கள் எப்படி எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்பிக்கையற்றவனாக ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது போல என்று தன் வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கையெல்லாம் இழந்த ஒரு சூழ்நிலையில யோசுவா மோசையினுடைய இழப்பை நினைத்து அழுது கொண்டிருக்கும் போது தான் ஆண்டவர் யோசுவாவை தட்டி சொல்றாரு, பேசுறாரு. நீ உயிரோடு இருக்கிற நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன் வலது கரத்தை பிடித்து நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்க போகிறேன். பலன் கொண்டு திடன்மனதாயிரு யோசுவா, பலன் கொண்டு திடன்மனதாயிரு. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உன்னையும் பார்த்து கர்த்தர் அப்படிதான் சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நீ சோர்ந்து போயிருக்கிறாய், நீ உடைந்து போயிருக்கிறாய். என்னால் அந்த காரியத்தை ஃபேஸ் பண்ணவே முடியாது பிரதர், என்னால் அந்த காரியத்தை எதிர்கொள்ளவே முடியாது பிரதர். அதை எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணுகிற சக்தி என்கிட்ட இல்லை பிரதர். அந்த மனிதர்களோடு எதிர்த்து நின்று போராடுகிற சக்தி எனக்கு இல்லை பிரதர். என் பலத்துக்கு மிஞ்சிய பலன் அவர்களுக்கு உண்டு பிரதர். என் பலத்துக்கு மிஞ்சிய அதிக பலவான்கள் பிரதர் அவர்கள். என்னால் முடியாது பிரதர் அவர்களை எதிர்கொள்ளன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து இதே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் அடிப்பது போல அவ்வளவு 1000 ஜனங்களையும் நீ அடித்து மேற்கொள்ள போகிறாய். ஹல்லேலூயா. ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் பேசும்போது உடைந்திருக்கிற சாம்பலில் இருக்கிற புழுதியில் இருக்கிற அவன் வாழ்க்கை எவ்வளவாய் பலனடைந்து எழும்புகிறது. சிஸ்டர் பிரதர், ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டார்னா போதும், அதை வைத்துக்கொண்டே நீங்க காரியத்தை சாதிக்க முடியும். ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் இந்த ஆண்டுக்கு உனக்கு உண்டா? உனக்கான வாக்குத்தத்தம் என்ன பிரதர்? எங்க சபையில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க பிரதர், அது இருக்கட்டும், அது சபையின் வாக்குத்தத்தம். உங்களுடைய வாக்குத்தத்தம் என்ன சிஸ்டர்? ஆண்டவர் உங்களுக்கு தனியாய் தனிப்பட்ட விதத்தில் உங்களோடு கூட உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து தனிப்பட்ட விதத்தில் உங்களோடு கூட பேசின வார்த்தை என்ன? அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறதா உங்ககிட்ட? அது இருக்குமானால் இந்த ஆண்டை நீங்கள் சுலபமாய் கடந்து விடுவீர்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, தண்ணீர்கள் வந்தாலும் சரி, வெள்ளங்கள் வந்தாலும் சரி, அக்கினி வந்தாலும் சரி, நீங்கள் அவைகளை கடந்து செல்ல அந்த வாக்குத்தத்தத்தின் வல்லமை உங்களுக்கு உதவியா இருக்கும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனிதனோடு கர்த்தர் பேசும்போது உடைந்து கிடக்கிறவருடைய வாழ்க்கை எவ்வளவாய் பலன் அடைகிறது. ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் 2004 எனக்கு ஒரு ஆவிக்குரிய நண்பன் ஒருவன் கிடைத்தான்.
அவன் பேர் ஜான். ஜான். இப்போ கூட நீங்கள் பெருங்குளத்தூர் வந்தீங்கன்னா, பெருங்குளத்தூர் ரயில்வே கேட்டை ஒட்டி அவனுடைய பெரிய பேக்கரி இருக்குது. பெத்தேல் பேக்கரின்னு சொல்லி வச்சிருக்கிறான். பெரிய பேக்கரி. இப்போ கர்த்தர் அதை நல்லா ஆசீர்வதித்து விட்டார். ஆனால் ஆரம்ப காலத்தில் அது அவ்வளோ பெருசு கிடையாது, ரொம்ப சின்ன பேக்கரி. அப்போது எனக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசில் அவன் எனக்கு ஒரு ஜெபிக்கிற ஒரு ப்ரேயர் பார்ட்னராக கர்த்தர் எனக்கு அவனை கொடுத்தார். அப்போது நான் கேட்டேன், நீ எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லும் போது அவன் சொன்னான், +2 ஃபெயில் ஆகிட்டான். ஃபெயில் ஆகிட்டு அவனால் அவமானம் தாங்கவே முடியல. சபையில் இருக்கிற எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க, அவன் ஃபெயில். இத்தனைக்கும் அவன் சபையில் சண்டே ஸ்கூல் லீடராக இருக்கிறான், ஃபெயில். யோசிச்சு பாருங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்ம லீடரே ஃபெயில் ஆயிட்டார். அதனால் அந்த வெட்க அவமானம் அவனால் தாங்க முடியல. ஆனால் அவங்க அம்மா நல்ல ஒரு ஜெப வீராங்கனை, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்கள். அந்த நாட்களில் தாம்பரத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓரத்தில் ஒரு CSI சபை ஒன்று உண்டு. எத்தனை பேருக்கு தெரியான்னு தெரியல. தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே CSI சபை ஒன்று உண்டு. அந்த CSI சபையில் வெள்ளிக்கிழமை ஆனால் ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்ய வருவார். நல்ல ஒரு ப்ராஃபட், நல்ல டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியும் பண்ணுவார். அந்த அம்மா வெள்ளிக்கிழமை ஆனால் அந்த கூட்டத்துக்கு போயிடுவாங்க. அவ்வளோ ஒரு பலன் அந்த கூட்டம் அவர்களுக்கு கொடுத்தது. அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா வெள்ளிக்கிழமை அன்று கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் +2 ஃபெயில் ஆகிட்டது நிமித்தம் இவன் ரொம்ப உடஞ்சி நொந்து போய், சரி இனி இந்த அவமானத்தை தாங்க முடியாது, இனி விஷம் குடிச்சு செத்துடணும்னு சொல்லி எப்படியோ ஒரு விஷத்தை வாங்கிட்டான். விஷத்தை வாங்கி அந்த பாட்டில் அவன் வீட்டில் வச்சிருக்கிறான். அவன் ஒரு பிளான் போட்டான். அம்மா கிளம்பி போன பிறகு இந்த விஷத்தை குடிச்சிட்டு அமைதியாக போய் படுத்துக்கணும், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. காலையில் நம்ம எல்லாரும் எழுந்துக்கும் போது நம்ம டெட் பாடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து விஷத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டான். அவன் மனசெல்லாம் அலைப்பாயுது, ஆண்டவரே விஷம் குடித்து சாக போகிறேன், நான் பரலோகம் போவேனான்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த பூமியில் வாழ எனக்கு விருப்பம் இல்லை, இந்த மனிதர்களை ஃபேஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, இந்த அவமானத்தை சகிக்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் ரொம்ப உடஞ்சிருக்கிறேன், எல்லாரும் என்னை பார்த்து நீ ஃபெயிலுன்னு கேட்குறாங்க, என்னால் தாங்க முடியலை. அன்று ரெடி ஆகிட்டு அவங்க அம்மா கிளம்புற நேரத்தில் அவங்க அம்மாவுடைய உள்ளத்தில் சமாதானம் போச்சு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஜான் என்னன்னு தெரியல, இன்னைக்கு உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசில்லை, நீ என் கூட கிளம்பி வா. ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், மம்மி நான் வரலை. அவன் ஒருபோதும் அந்த கூட்டத்துக்கு போனதே இல்லை. ஆனால் அன்று அவங்க அம்மா அவனை ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறாங்க அந்த கூட்டத்துக்கு. இந்த கூட்டத்துக்கு நீ வந்து தான் ஆகணும், உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை, என் மனசு சரியில்லை, நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லி அவனை கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாங்க. சரி, அவன் நினச்சான் அம்மாவுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டு கூட்டத்துக்கு போய் வந்துட்டு நம்ம குடிச்சிட்டு படுத்துக்கலாம். அம்மாவுடைய கடைசி ஆசை கூட்டத்துக்கு போவோன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு அவங்க அம்மா கூட சேர்ந்து போயிட்டான். அவங்க அம்மா முன்னாடி ரோல போய் கீழே உட்காந்துக்கிட்டாங்க. இவன் கடைசியில் உட்காந்துருக்கிறான். பிரசங்கம் போயிட்டே இருக்குது. கடைசி ஜப நேரம் வந்தது. இவனுக்கு மனசெல்லாம் ஒன்று தான், வீட்டுக்கு போய் அந்த விஷத்தை குடிக்கணும். திடீரென்று கர்த்தருடைய வார்த்தை வந்தது. யார் அது? ஜான். அந்த பின் பகுதியில் உட்கார்ந்து இருக்கிற தம்பி ஜான், யார் அது? வீட்டுக்கு போய் விஷம் குடித்து மரித்து போகலாம் என்று சொல்லி இந்த கூட்டத்தில் நீ வந்திருக்கிறாயா? இயேசு உன்னோடு கூட பேசுகிறார். அவ்வளவுதான். ஜானுக்கு நடுங்கி போச்சு. கர்த்தர் பேசும்போது என்ன நடக்க யோசிச்சு பாருங்க. உங்க பேரை சொல்லி கர்த்தரை கூப்பிட்டான்னா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். ஜானு உடஞ்சிட்டான். ஆண்டவரே, நீர் இவ்வளவு நல்லவரா? நீர் எவ்வளவு வல்லமையானவரா? ஏதோ நான் உம்மை சாதாரணமாக நினைத்து கொண்டது, என் பேரை சொல்லி என் பிரச்சனைகளை சொல்லி துல்லியமாக என்னை அழைக்கிறீர். இவ்வளவு வல்லமை நிறைந்த தேவனா? முழங்கால் படியிட்டான். அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தான். ஆண்டவரே, நான் படித்து பெரிய பிஸ்னஸ் மேனாலாம் ஆக விரும்பலை, நான் நல்லா ஊழியம் செய்ய விரும்புகிறேன், என் வாழ்க்கையை நான் உமக்கு கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லி அன்றைக்கி முழங்கால் படியிட்டான். அவன் மேலே ஒரு தீர்க்க தரிசன ஆவி இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. அவ்வளோதான் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை அதுக்கு பிறகு மாறியது. அவன் கூட எப்பப்பெல்லாம் நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோன்னா எனக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவான். ஆண்டவர் உன்னை இப்படி பயன்படுத்த போகிறார். அவன் சொன்ன அநேக தீர்க்க தரிசனங்கள் இப்போ என் ஊழியத்தில் நடந்து கொண்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய போராட்டங்களை சொல்லுவான். உன் வாழ்க்கையில் எந்தெந்த போராட்டங்கள் இருக்குது தினேஷ், நீ இப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி
ஒரு மனிதனோடு தேவன் பேசும்பொழுது அவன் எவ்வளவாய் மாறுகிறான். உடைந்திருக்கிற மனிதன் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தேவன் பேசும்போது அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுகிறான். ஹல்லேலூயா. யோசுவாவை தேவன் அப்படிதான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார். 7 ஜாதிகளை அழைத்து 31 ராஜாக்களை மேற்கொண்டு அவ்வளவு பெரிய கானானை தன் ஜனங்களுக்காக பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாத மனிதனாய் மாறிவிட்டான். தேவன் பேசும்போது இப்படிதான் நடக்கும். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போமா? எழுந்து நின்று ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாகவே உணர்ந்து நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது இன்று இரவிலிருந்தே ஆண்டவர் ஏதோ ஒரு மாற்றத்தை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு திட நம்பிக்கை உண்டாகும். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய சூழ்நிலைகள் காரியங்கள் மாறுதலாய் முடிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்ககிட்ட பேசும்போது இவ்வளவு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது. கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஷகதரகட ரபல கதுரகட ரபல கதுரபல. கர்த்தருடைய மகிமை இப்போது ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. இந்த கூட்டத்தை முடித்து வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு ஆவிக்குரிய செவிகள், உங்களுடைய செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த செவிகள் எல்லாம் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. எப்படி அந்த தேவ ஆலயத்தின் திரை சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கிறதோ அதே போல உங்கள் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிற கண்கள், அடைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாய், அடைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய செவிகள் இப்பொழுது திறக்கப்பட்டு கர்த்தருடைய குரலை கேட்கிற ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் தேவன் உங்களை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா?